அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல டேட்டாபிரிக்ஸ் டேட்டா அண்ட் ஏஐ சம்மிட் 2025ல என்னென்ன கீ அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரொம்ப சாரி. ஏன்னா இந்த வீடியோ முன்னாடியே போட்டிருக்கணும். எனக்கு கொஞ்சம் பர்சனல் பிரச்சனைகள் இருந்ததுனால என்னால இந்த வீடியோவ முன்னாடி போட முடியல. இது கொஞ்சம் ஒரு 2 மாசம் ஓல்டு வீடியோ தான். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஆக்சுவலா. சரிங்களா? ஸோ இது பிளாக் நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன். இந்த பிளாகோட லிங்க்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். எப்போதும் போல நீங்க போயிட்டு இந்த பிளாக வந்து படிச்சுக்கலாம். நான் ஈச் அண்ட் எல்லாத்தையும் ஒன்னொன்னையா படிக்க போறதில்ல. ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க பொறுமையா இந்த பிளாக போய் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, டேட்டாபிரிக்ஸ் ஃப்ரீ எடிஷன அனௌன்ஸ் பண்ணாங்க. அது என்ன டேட்டாபிரிக்ஸ் ஃப்ரீ எடிஷன் அப்படின்னா, மொத்த டேட்டாபிரிக்ஸ ஃப்ரீயா குடுக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடிய நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டாபிரிக்ஸ் ஃபுல்லா ஃப்ரீயா கிடைக்கும். ஆமா, முழு டேட்டாபிரிக்ஸ் ஃபுல்லா ஃப்ரீயா கிடைக்கும். எல்லா ஃபியூச்சர்ஸும் ஃப்ரீயா கிடைக்கும். ஆனா, எல்லாமே ஃப்ரீயா கிடைக்காது. இப்ப ஹை பவர் கிளஸ்டர் வேணும். இப்ப வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்க பிக் டேட்டா ரன் பண்ணணும்னா, உங்களுக்கு வந்துட்டு கிளஸ்டர் வந்துட்டு டேட்டாபிரிக்ஸ் கிளஸ்டர் வந்து பெரிய கிளஸ்டர்லாம் உங்களால வந்து இந்த ஃப்ரீ எடிஷன்ல எடுத்துக்க முடியாது. பட் எல்லா ஃபியூச்சர்ஸும் உங்களுக்கு இதுல கிடைக்கும். ஏஐபிஐ டேஷ்போர்ட்ஸ் கிடைக்கும். நீங்க வந்து சின்ன கிளஸ்டரை ஸ்பின் ஆஃப் பண்ணிக்க முடியும். உங்களோட டேட்டாவை நீங்க டேட்டாபிரிக்ஸ் உள்ளுக்குள்ள கொண்டு போக முடியும். நீங்க கோட் பண்ணிக்க முடியும். எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ வந்து டேட்டாபிரிக்ஸ் ஃப்ரீ எடிஷனை அனௌன்ஸ் பண்ணாங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். சரி, அடுத்தது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, லேக் பேஸ் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு டிரான்சாக்ஷனல் டேட்டாபேஸ் இன்ஜினை அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. இது பாருங்க என்ன சொல்றாங்கன்னு, டேட்டா வந்து லோ காஸ்ட் லேக்ல அடியில் ஸ்டோர் ஆயிருக்கும். அதற்கு மேலே இந்த டேட்டாபேஸ் டிரான்சாக்ஷனல் இன்ஜின் ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க. இது வந்து டேட்டாபிரிக்ஸ் கிரவுண்ட் அப்லேருந்து கிரியேட் பண்ண ஒரு டிரான்சாக்ஷனல் டேட்டாபேஸ்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் உங்களுக்கு அப்படின்னா, இது நியூ ஜென்ரேஷனுக்கு இப்போ ஜென்ஏஐ அந்த ஆப்ஸ் எல்லாம் பில்ட் பண்ண போறீங்க, ஏஐ ஆப்ஸ் எல்லாம் பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் இந்த லேக் பேஸ் இன்ஜின் ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டது. இது ஓப்பன் சோர்ஸ் போஸ்ட்கிரேஸ்லையும் இது வந்து டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த இன்ஜின் வந்துட்டு ஜென்ஏஐ ஃபியூச்சர்ஸு, அட்வான்ஸ்டு ஏஐ ஃபியூச்சர்ஸு, டிரான்சாக்ஷனல் ரிலேட்டட் டேட்டா, இது எல்லாத்தையும் டேட்டாபிரிக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த லேக் பேஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, டேட்டாபிரிக்ஸ் ஆப்ஸை வந்து ஜென்ரல் அவைலபிலிட்டியில் கொடுத்தாங்க. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டேட்டாபிரிக்ஸ் ஆப்ஸ்னா உங்களுடைய ஆப்ஸை நீங்கள் டேட்டாபிரிக்ஸில் டெவலப் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு டேட்டா ஆப் டெவலப் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா அதை நீங்கள் டேட்டாபிரிக்ஸ் ஆப்பாக நீங்கள் உங்களோட டேட்டாபிரிக்ஸ் ஆப்ஸில் நீங்கள் வந்து கொடுக்க முடியும். ஸோ இது வந்து உங்களுடைய ஓன் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் கொண்டு வரலாம். நீங்கள் எல்லாமே இதில் வந்து பண்ணிக்க முடியும். ஆடிட் லாகிங்கு, இன்டகிரேஷனு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களால் இதில் பண்ணிக்க முடியும். இது எகைன் ஒரு ஓப்பன் எக்கோசிஸ்டம். பைத்தன் ஃப்ரேம் ஒர்க் சப்போர்ட் பண்ணும். ஜாவா ஸ்கிரிப்ட், நோட் ஜேஎஸ், இது எல்லாமே வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏஜென்ட் பிரிக்ஸ்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ எல்லாரும் இந்த ஏஜென்டிகே தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து ஏஐ ஏஜென்ட்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு டேட்டாபிரிக்ஸில் அவங்க கொண்டு வர அந்த சிஸ்டம் தான் ஏஜென்ட் பிரிக்ஸ். இது வந்து ஆட்டோ ஆப்டிமைஸ்டு ஏஜென்ட்ஸ் யூசிங் யுவர் டேட்டா. ஸோ நீங்கள் உங்களோட டேட்டாவை மாத்திரம் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தால் போதும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறமா உங்களோட ஏஜென்ட்ஸை நீங்கள் பில்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா உங்களோட ஏஜென்ட்ஸை நீங்கள் டிப்ளாய் பண்ணலாம். நீங்கள் அந்த ஏஜென்ட்ஸை எவாலுவேட்டும் பண்ணிக்க முடியும். உங்களோட ஏஜென்ட்ஸை நீங்கள் கவர்னும் பண்ணிக்க முடியும். ஸோ சிங்கிள் பிளேஸ் ஃபார் ஜென்ரேட்டிங் ஆர் கிரியேட்டிங் தி ஏஜென்டிக் ஏஐ அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஏஜென்ட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க இதெல்லாம் பெஞ்ச்மார்க்கிங்லாம் போட்டு அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எம்எல் ஃப்ளோ 3.0 அனௌன்ஸ் பண்ணாங்க. எம்எல் ஃப்ளோங்கிறது டேட்டாபிரிக்ஸினுடைய ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட் தான். இது வந்துட்டு மிஷின் லேர்னிங்கினுடைய பாராமீட்டர்ஸு, மெட்ரிக்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்ளிகேஷன்ஸை நீங்கள் வந்துட்டு டேட்டாபிரிக்ஸில் கிரியேட் பண்ணும்பொழுது அதையும் நீங்கள் அந்த மெட்ரிக்ஸ் எல்லாமும் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எல்எல்எம் ஜட்ஜு, இந்த மாதிரியான விஷயங்கள், ஃபீட்பேக் கலெக்ஷனு, இது எல்லாத்தையும் உங்களால் எம்எல் ஃப்ளோ 3ல நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் ஜென்ஏஐ கேப்பபிலிட்டிஸு, ரேபிட் ரீபக்கிங்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ எம்சிபிஸும் கொடுக்குறாங்க. அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. எம்சிபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எம்சிபிங்கிறது ஒரு ஏஜென்ட் இன்னொரு ஏஜென்ட் கூட பேசக்கூடிய ஏபிஐ மாதிரி. அதுதான் அந்த மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் டேட்டாபிரிக்ஸில் உங்களால் வந்து பில்ட் பண்ண முடியும். நீங்கள் எம்சிபி சர்வர்ஸை உங்களால் டேட்டாபிரிக்ஸ் ஆப்ஸ் கூட சேர்த்து உங்களால் வந்துட்டு இதன் மூலமாக எம்எல் ஃப்ளோ 3 இது மூலமாக உங்களால் பண்ண முடியும். அடுத்தது யூனிட்டி கேட்டலாக். யூனிட்டி கேட்டலாகில் நிறைய
புது ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க யூனிட்டி கேட்டலாக ஒரு சென்ட்ரலைஸ்டு கேட்டலாக் சிஸ்டம் மாதிரி கொண்டு வராங்க. அது என்ன சென்ட்ரலைஸ்டு கேட்டலாக் சிஸ்டம் அப்படின்னா, இப்போ இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இங்கே பாருங்க, ஐஸ்பர்க் மேனேஜர் டேபிள்ஸ் மேலே யூனிட்டி கேட்டலாக் உட்காந்துருக்கு. ஸோ இந்த யூனிட்டி கேட்டலாக் டேட்டாபிரிக்ஸ் டேட்டாவையும் கவர்ன் பண்ணும், ஸ்னோஃப்ளேக் டேட்டாவையும் இதை கவர்ன் பண்ண முடியும். இப்போ முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த யூனிட்டி கேட்டலாகால டேட்டாபிரிக்ஸை மட்டும்தான் ரீட் அண்ட் ரைட் ட்ராக் பண்ண முடிகிற மாதிரி இருந்தது. இப்போ ஸ்னோஃப்ளேக்கில் ரீட் அண்ட் ரைட் ரெண்டையுமே ட்ராக் பண்ண முடியும் உங்களால். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக என்னென்னா, எந்த இன்ஜின் கூட வேணாலும் உங்களால் யூனிட்டி கேட்டலாக நீங்கள் வந்துட்டு மெட்டாடேட்டா லேயராக யூஸ் பண்ண முடியும். இங்கே அதுதான் சொல்கிறாங்க பாருங்க, ரீட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் இன்ஜின் பாசிபிள், ரைட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் இன்ஜின் பாசிபிள், ஃபைன் கிரைண்ட் கவர்னன்ஸ் பாசிபிள், ப்ரிடிக்டிவ் ஆப்டிமைசேஷன் பாசிபிள், ஓப்பன் ஷேரிங் பாசிபிள். இது ஸ்னோஃப்ளேக்லேயோ க்ளூலையோ பிக் லேக் மெட்டாடேட்டாலேயோ மெட்டாஸ்டோர்லேயோ கிடையாது. இது யூனிட்டி கேட்டலாகில் தான் வரும். இதனால் யூனிட்டி கேட்டலாக் தான் பெஸ்ட் கேட்டலாக் ஃபார் அப்பாச்சி ஐஸ்பர்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி யூனிட்டி கேட்டலாக்ல மெட்ரிக்ஸ்னு ஒன்று புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் எகெயின் சென்ட்ரலைஸ்டு பிளேஸ் ஃபார் மேனேஜிங் யுவர் மெட்ரிக்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட மெட்ரிக்ஸ் வந்து கொலிபிராவில் இருக்குது, உங்களோட மெட்ரிக்ஸ் வந்துட்டு மாண்டே கார்லோலையோ இல்லை அனமோலோலையோ இருக்குது அப்படின்னாலும் அதை எல்லாத்தையும் உங்களால் யூனிட்டி கேட்டலாக் மெட்ரிக்ஸ் மூலமாக சென்ட்ரலைஸ்டாக உங்களால் பார்க்க முடியும். யூனிட்டி கேட்டலாக் டிஸ்கவரும் கொடுக்குறாங்க. இது ஜென்ஏஐ பவர்டு. ஸோ உங்களோட டேட்டா டிஸ்கவரிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது அப்பாச்சி ஸ்பார்க் 4.0. இது வந்து இந்த டேட்டாபிரிக்ஸ் டேட்டா ஏஐ சமிட்டுக்கு ஒரு வாரம் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. புது ஸ்பார்க், அதாவது வந்து ஸ்பார்க் 4.0ல புதுசாக நிறைய நேட்டிவ் கேப்பபிலிட்டிஸ், அட்வான்ஸ்டு சீக்வல் கொரியிங்க, அதே மாதிரி வந்துட்டு இப்போ பைத்தன் பவர்டு ஏ ஆப்ஸு எல்லாமே வந்து லாட் ஆஃப் நியூ ஃபியூச்சர்ஸை உங்களுக்கு வந்துட்டு ஸ்பார்க் 4.0 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பார்க் 4.0 டேட்டாபிரிக்ஸ் கூடவே சேர்ந்து உங்களுக்கு வந்துடும். அடுத்தது என்னென்னா, ஜென்ரல் அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டாபிரிக்ஸ் லேக் ஃப்ளோ. போன தடவை டேட்டாபிரிக்ஸ் ஏஐ சமிட், அதாவது 2024 டேட்டாபிரிக்ஸ் டேட்டா ஏஐ சமிட்ல இந்த லேக் ஃப்ளோவை பிரைவேட் ப்ரிவியூவில் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது ஒரு டேட்டா இன்ஜினியரிங்கான காம்பனண்ட். டேட்டா இன்ஜெக்ஷன், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆர்கஸ்ட்ரேஷன் இது எல்லாத்தையுமே லேக் ஃப்ளோவில் பண்ணலாம். ஸோ இன்ஜெக்ஷனுக்கு வந்து லேக் ஃப்ளோ கனெக்ட் இருக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து டிக்ளரேட்டிவ் பைப்லைன்ஸ் கிடைக்கும், ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ்க்கு வந்து லேக் ஃப்ளோ ஜாப்ஸ் இருக்கும். இது ஏற்கனவே போன தடவையிலேயே இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதை ஜென்ரல் அவைலபிலிட்டியில் விடுறாங்க, எல்லாரும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜீரோ பஸ் மூலமாக டைரக்ட் ரைட் ஏபிஐ கிடைக்கும். இந்த டிக்ளரேட்டிவ் பைப்லைன்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நம்மளால டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம வந்து எழுத முடியும். சிடிசியை ஒரு லைன் ஆஃப் கோடில் எழுத முடியும். அதே மாதிரி என்சைம் இன்ஜின் மூலமாக நம்மளால இன்க்ரிமெண்டல் இடிஎல் பண்ண முடியும். அதே மாதிரி புதுசாக ஐடிஇஏ புதுசாக கொடுக்குறாங்க, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ஃபார் டேட்டா இன்ஜினியரிங்க்கு. ஸோ தட் இதில் நீங்கள் உங்களோட டேட்டா இன்ஜினியரிங்கை எண்ட் டு எண்ட் ரொம்ப ஈஸியாக நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி லேக் ஃப்ளோ டிசைனர்னு ஒன்று சொல்கிறாங்க. இது வந்து நோ கோட் இடிஎல், அதாவது ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். உங்களோட ஜஸ்ட் டேட்டாவை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இதில் ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதன் மூலமாக உங்களால் நோ கோட் இடிஎல் பைப்லைன்ஸை உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அதை இப்போ செஞ்சே காமிச்சாங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆஸ் யூஷுவல் வந்து இந்த டேட்டாபிரிக்ஸ் டேட்டா ஏஐ சமிட் வீடியோஸை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இது வந்து புரியும். அடுத்தது என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, டேட்டாபிரிக்ஸ் லேக் பிரிட்ஜ். லேக் பிரிட்ஜுங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, மைக்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. உங்களோட லெகசி சிஸ்டம், இப்போ டெராடேட்டா, நெட்டிசா அந்த மாதிரி லெகசி சிஸ்டம்லேருந்து டேட்டாவை நீங்கள் வந்து டேட்டாபிரிக்ஸுக்கு மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த லேக் பிரிட்ஜ் மூலமாக நீங்கள் மைக்ரேட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ரீ ஓப்பன் டேட்டா மைக்ரேஷன் டூலு. இதில் வந்து இந்த ப்ரொஃபைலர் அனலைசர் வரும், கோட் கன்வெர்ட்டர் வரும், டேட்டா வேலிடேட்டர் வரும். அவங்களே உங்களோட கோட் கன்வர்ஷன் எல்லாத்தையும் ஜென்ஏஐ மூலமாக பண்ணி கொடுக்குறாங்க. டிபிசி ஈக்குவல் ரெடி கோடு. ஸோ 80% ஆட்டோமேஷன், 2x ப்ராஜெக்ட் ஸ்பீடுங்கிறாங்க. ஸோ உங்களோட மைக்ரேஷன்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, டேட்டாபிரிக்ஸ் 1ங்கிறத அனௌன்ஸ் பண்ணாங்க. இது எகெயின் ஒரு யூனிஃபைடு இன்டர்ஃபேஸ். இதில் இந்த ஏஐபிஐஏ, இந்த ஜீனி, அதே மாதிரி இந்த டேட்டாபிரிக்ஸ் ஆப்ஸு இது எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் இன்டர்ஃபேஸில் உங்களால் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து டேட்டாபிரிக்ஸ் டேட்டா ஏஐ சமிட்டில் அவங்க கீயாக அனௌன்ஸ் பண்ண அனௌன்ஸ்மெண்ட்ஸு. அதில் இந்த ஜெமினி பற்றி நம்ம பேசலை. இந்த ஜெமினி, கூகுளோட ஜெமினி மாடலும் இப்போ நமக்கு டேட்டாபிரிக்ஸ்குள்ளே அவைலபிளாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் தான், எல்லா லிங்க்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். போய் பார்த்து அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுங்க. இந்த பிளாகையும் பொறுமையாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் புதுசாக வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.